இன்னும் 1 மாசத்துல அவனை வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை சட்டுன்னு முடிச்சு ஒரேடியா புனிதாவையும் அவனையும் ஒரு வீட்டை பார்த்து அவங்களையும் தங்க வச்சிடலாம் பாருங்க. உங்க பொண்ணை பார்த்ததுக்கே இவ்வளவு ராசின்னா அவன் கல்யாணம் பண்ணி அவளை கூட வச்சிருந்தா இன்னும் எவ்வளவு மேல மேல போவான். அதனால இப்படி ஒரு மகாலட்சுமிய சீக்கிரமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறோம். அதுதான் நாங்க எல்லாரும் ரெடியா வந்துட்டோம். கூடவே நல்ல நாள் பாக்குறதுக்கு ஐயரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். இந்த மாசத்திலே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணம் அவசியம்தான். ஆனா இப்படி அவசர அவசரமா பண்ணணுமா என்ன? ஏன்னா புனிதா எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை நின்னு நிதானமா பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆமா, மங்க சொல்றது சரிதான். உடனே அவசரப்பட்டு பண்ண வேணான்னு தோணுது. ஐயோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து குட்டைய குழப்பிடுவாங்க போல இருக்கே. மரகதத்தை கிளப்பி விட்டாதான் காரியம் நடக்கும். அது ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணை பார்த்து ரொம்ப பிரியப்பட்டுட்டாங்க. இப்ப வேற உங்க பொண்ணால அதிர்ஷ்டம் கூடி வருது பாருங்க. அதான் பொண்ணை சீக்கிரம் மருமகளா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு துடிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அமையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை தேடி தேடி ஓடி வரதெல்லாம் நம்ம மரகத சம்பந்தி வீட்டுல மட்டும்தான் நடக்கும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி, என் வளர்ப்பு அப்படி. ஆமா ஆமா, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துடிக்கிறத பார்த்தாலே தெரியலையா? இப்ப என்ன சம்பந்தி பண்ண? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாமா இல்ல நீங்களே சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. அம்மா சிட்டா பறந்து தூள் பறக்குது. அம்மா கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏங்க, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வந்து கேக்குறாங்க. எதுக்கு தயங்கிக்கிட்டு? அவங்க கேட்ட மாதிரியே சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டா என்ன? என்ன பாரி பண்ணலாம்? சரிங்க அண்ணே, அன்னைக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவங்க சொல்ற மாதிரி நாம ஏன் நல்ல விஷயத்தை தள்ளி போடணும்? எல்லாம் கை கூடி வந்திருக்கு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்குல்ல. சரி சம்பந்தி, உங்க விருப்பப்படியே உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, சாமியே வரம் கொடுத்துருச்சு. சம்பந்தி சொன்னா சாமி சொன்ன மாதிரிதான். ஐயரே, சட்டுன்னு ஒரு நல்ல நாளை பாருங்க. சரிங்கம்மா. கொடு. வர 7ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நாள் இருக்கு. வளர்பிறை. இதை விட்டு அடுத்த மாசம் தான் நல்ல முகூர்த்தம் இருக்கு, பாத்துங்க. அப்ப முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கா? அத்தை, இப்ப எதுக்கு அத்தை யோசிக்கிறீங்க? அதான் ஒண்ணுக்கு 2 பேர் நம்ம வீட்ல இருக்காங்கல்ல, எதுவா இருந்தாலும் பண்ண மாட்டாங்களா? மா, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க இருக்கோம்ல. இது 10 நாள்ல ஏற்பாடு பண்ண கல்யாணம் தெரியாத அளவுக்கு ஜாம் ஜானு பண்ணிடுவோம். என்ன இனியா? பண்ணிடலாம் பெரியமா. ஐயரே, நிச்சய ஓலை எழுதுங்க. அப்போ தாம்பூல தட்டு மாத்தலாமா? மாத்திரலாம். ஓம் சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாய சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகபத்ர லாபம் சதசம்பர்சனம் தீர்க்கமாயு. மாத்திங்க. இந்த
சரிங்க சம்பந்தி, நாங்க பத்திரிகையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாமே. சம்பந்தி, இனி பேச வேண்டியது எதுவுமே இல்ல. நாங்க எதையுமே எதிர்பார்க்கல. உங்க பொண்ணை மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க எதிர்பார்க்கலனாலும் நாங்க சீரும் சிறப்புமா செஞ்சுதான் அனுப்புவோம். நாங்க சேர்த்து வச்சது எல்லாமே என் பொண்ணுக்கு தான். உங்களை பத்தி தெரியாதா சம்பந்தி? அப்ப நாங்க வரோம் சம்பந்தி. சரி வரோம். நாள் வேற கிட்ட இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு, வேற எல்லாத்தையும் பார்க்கணும்ல. சரி சம்பந்தி, கிளம்புறோம். அப்ப நாங்களும் கிளம்புறோம்மா. அத்தை, நான் போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வரேன். வாங்க. வரமாம்மா, வராத்த. மா, நம்ம இதோட இதை விடக்கூடாதுமா. ஏய், அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. என்ன பண்ணணும் சொல்லு பாப்போம். இது அப்படியே போய் ராசாத்தி வீட்டுல சொல்லி அந்த பொன்னி வாய உடைக்கணும். கபிலனை வருத்தப்பட வைக்கணும். அவங்க தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு புரிய வைக்கணும். அதேதாம்மா. சரிடி, நான் வரேன். அக்கா, இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா நிச்சயம் பண்ண சொன்னீங்க? நானே ஊர்ல வேலை இல்லாம இருக்கேன். இதுல சென்னையில பெரிய போஸ்டிங் வேற கிடைச்சிருக்குன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லக்கா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுமா? உனக்கு புனிதா வேணுமா வேண்டாமா? வேணும், வேணும்க்கா. அப்போ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் சொல்றத மட்டும் கேட்டு அமைதியா இரு, போதும். சரிக்கா. என்னடா எல்லாத்துக்கும் சரி? புனிதா உனக்கு தான். நான் ஏதாவது பண்ணி உனக்கு கட்டி வைக்காம விட மாட்டேன். நீ கவலைப்படாம இரு. சரிக்கா, வரேன். எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்கணும். மாவளை இங்கதான் இருக்கீங்களா? இதோ வரேன். செண்பகம், கோகிலா, என்ன ஆளையே பார்க்க முடியல? அதுவா ஒண்ணும் இல்ல. என் வீட்டுக்கார் குடும்பத்துல சொத்து பாகம் பிரிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் போய் முடிச்சிட்டு வந்தோம். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவ வந்தாலே கூடவே 7:30 தானே கூட்டிட்டு வரும். என்ன பொண்ணி அமைதியா இருக்க? இல்ல, நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்களே, எதுவும் இல்லாம வரமாட்டீங்களே, வந்த வேலையை பாருங்க. ஆமா ஆமா, என்ன ஆளுங்க நீங்க? பொண்ணு கொடுத்த வீட்டுல விசேஷம் நடந்திருக்கு, நீங்க வராம கொள்ளாம இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது பாரி ஐயா வீட்லயா? அப்படி என்ன விசேஷம் நடந்துச்சு? நல்லா கேட்டீங்க போங்க. இன்னைக்கு புனிதாக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல்ல, அத அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சா? என்னப்பா இளங்கோ நீ இப்படி கேக்குற? இன்னும் 10 நாள்ல கல்யாணம், நாள் குறிச்சிட்டாங்க. நீங்க என்னடான்னா ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க. நான் அவங்க சொல்லிருப்பாங்கன்னு தான் நம்ம சைட்ல இருந்து கூப்பிடல, இல்லன்னா நானாச்சும் கூட்டிட்டு போயிருப்பேன். அதுக்கு என்ன கோகிலா, விசேஷம் முடிஞ்சு போச்சு. எங்களை கூப்பிடாம போனதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. அவங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க. சம்பந்தி சும்மா கோவப்பட்டு தான் பேசுவாங்க, ஆனா ரொம்ப தங்கமானவங்க. கல்யாணத்துக்கு உங்களுக்கு புது துணி கூட எடுத்து கொடுத்து கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஆமா, அது எப்படி கூப்பிடாம இருப்பாங்க? கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஏதோ அவசரத்துல விட்டுருப்பாங்க, அதான் கூப்பிட முடியாம போயிருக்கோம். ஆமா ஆமா,
விஷயம் கேள்விப்பட்டது 3 பேர் மூஞ்சிலையும் அருளே இல்ல. இத பாக்கதானே மெனக்கெட்டு ஓடி வந்து விஷயத்த சொல்றேன். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுது. சரி செண்பகம், வரேன். பொன்னி, வரேன். என்னடா அவங்க பாட்டுக்கு நிச்சயம் கல்யாணம்னு போயிட்டே இருக்காங்க. அப்போ உனக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. பொன்னி பாத்துக்க, அப்புறம் கடைசி நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அப்புறம் உன் இஷ்டம். அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. டேய், அம்மா வராங்க, வா வா. டேய், என்னடா நடக்குதுங்க? தெரியல அண்ணி. சரி சரி, ஒன்னும் பயப்படாம இரு. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா அந்த கோகிலாம்மா சொல்றத அப்படியே நம்பிடவும் முடியாது. அந்த பொம்பளை வாயை திறந்தாலே பொய்யத்தான் சொல்லும். நம்மள கஷ்டப்படுத்த கூட அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நாம எதுக்கும் இத பத்தி ராசாத்தி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீ போன் பண்ணு. அண்ணி, ரிங் போகுது. கபிலா, சொல்லு கபிலா. ராசாத்தி, நான் பொன்னி பேசுறேன்டி. சொல்லுங்க நீ. ஏய், அங்க என்னடி நடக்குது? புனிதாவுக்கும் அது ஏதோ கார்த்திக் பையனுக்கும் நிச்சயதார்த்தமாமே, உண்மையாடி? அண்ணி, உங்களுக்கு யாரு நீ அப்படி சொன்னது? வேற யாரு, அந்த கோகிலா தான். நாங்க கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்க புனிதாவுக்கு நிச்சயமா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. ஏண்டி, அவங்க சொன்னது உண்மையா? உன்னை தாண்டி கேக்குறேன், உண்மையா? உண்மைதான் அண்ணி. இப்பதான் அவங்க வந்து தட்டு மாத்திட்டு போனாங்க. என்ன ராசாத்தி, இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்ற? நீயும் மாப்பிளையும் நாங்க பாத்துக்கிறோம் சொன்ன நம்பிக்கையில தானே நாங்க எதுவுமே செய்யாம இருக்கோம். இப்போ என்னடானா அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு இருக்க முடியாதுடி. அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ என்ன, அவங்க தட்டு மட்டும் தானே மாத்திட்டு போயிருக்காங்க. கல்யாணமா நடந்துருச்சு. மாமா சொன்ன சொல்ல காப்பாத்துவாரு. என்ன ஆனாலும் கபிலன் தான் புனிதாவுக்கு புருஷன்னு மாமா வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையில தாண்டி நானும் அமைதியா இருக்கேன். இல்லனா வீடு புகுந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பேனா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காத அண்ணி. மாமாவும் நானும் இருக்கோம். சரிடி, நீங்க பாத்துக்கோங்க. புனிதா உங்க வீட்டு பொண்ணு இல்ல. என்னைக்கு புனிதா கழுத்துல கபிலன் தாலி கட்டினானோ அப்பல இருந்து அவ நம்ம வீட்டு பொண்ணு, எங்க வீட்டு பொண்ணு. அதனால விட்டு கொடுத்துட கூடாது. நீ தான் பாத்துக்கணும், சரியா? அண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கபிலனுக்கு ஆறுதல் சொல்லுங்க. அவன் இதெல்லாம் நினைச்சு பயந்துட போறான். சரிடி, நான் பாத்துக்கிறேன். வைக்கிறேன். சரிங்க அண்ணி. அக்கா என்ன சொல்றானே? ராசாத்தி உன்னை தைரியமா இருக்க சொல்றா. என்ன ஆனாலும் இனியன் உங்களை சேர்த்து வைப்பாராம். நீ மனசை விட்டுறாத. நீ தான் தாலி கட்டிட்டல்ல, அவ உன் பொண்டாட்டி தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால தைரியமா இரு. சீக்கிரம் வா. நான் உன்னை மீட் பண்ணணும். லேட் நைட்ல வழக்கமா சந்திக்கிற ஆலமரத்துக்கிட்ட வந்துரு. பாவம் புனிதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. அவளை எதுக்கும் நேர்ல போய் பார்த்து தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்லிட்டு வரணும்.
என்னாச்சு அழாத. புனிதா என்ன ஆச்சு? புனிதா என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்ட. எனக்கு தெரியும் புனிதா. எப்படிடா இப்படி தெரிஞ்சோ கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தப்பட்டா சரியா போயிடுமா? எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேற வழி இல்ல, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். என்னால இருக்க முடியாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனை என்னால சும்மா கூட நினைச்சு பார்க்க முடியாது. அவங்க நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இங்க பாரு புனிதா, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனா அது நடக்காது. நீ தைரியமா இரு. ஏய், சும்மா எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுன்னு எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காத. அவங்க கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயே நம்ம பேசாம இருந்தா அது நல்லதுக்கு இல்லடா. அக்காவும் மாமாவும் என்ன சொல்லிருக்காங்க? உங்களுக்கு நாங்க இருக்கோம், எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு சொல்லிருக்காங்கல்ல. டேய், நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா பாக்கலாமே. டேய், உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? அண்ணனும் அண்ணியும் ஏதாவது செய்யதான் பாக்குறாங்க, ஆனா அவங்களால முடியலடா. டேய், அவங்க கண்ணு முன்னாடிதான் நிச்சயமே நடந்துச்சு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க பாவம்டா. எனக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு கபிலா. இனி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு புனிதா. எங்க அம்மாவை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாதுடா. இந்த பாரு, இது நம்ம வாழ்க்கை, நாம தான் இதுல முடிவெடுக்கணும். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? நமக்கு அவங்கள விட்டு வேற யாரும் இல்ல புனிதா, அவங்களதான் நம்பி ஆகணும். அதுக்குதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன முடிவு? மறுபடியும் ஓடி போலான்னு சொல்ல போறியா? சத்தியமா என்னால முடியாது. எங்க அக்கா வாழ்க்கையை நானே கெடுத்த மாதிரி ஆயிடும். அந்த தப்ப மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. அதான் வேற ஒரு முடிவெடுத்திருக்கேன். நம்ம ஒன்னா வாழ்ந்ததானே எல்லாருக்கும் பிரச்சனை. நம்ம ஒன்னா செத்து போனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல.